Welcome to our channel. In this video, you can learn about the sonnet 86 written by William Shakespeare. So previous videos I gave a short introduction about the sonnet. He wrote 154 sonnets and 126 sonnet வந்து எதை பற்றி பேசிப்பாங்க அப்படின்னா ஃபேரியூத் பற்றியும் and then remaining வந்து he discuss about the dog lady. இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானட் 86. ஸோ கண்டிப்பாக வந்து ஷேக்ஸ்பியர் எதை பற்றி எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேரியூத் பற்றி தான் எழுதியிருப்பார். இவ்வளோ தூரம் வந்து எழுதிட்டு இருந்த 154 சானட்ஸ்லையும் ஒவ்வொரு சானட்ஸ் எழுதும்போதும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும். 86 எழுதும்போது இவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் லோன்லினஸ், இவருக்குள்ள ரைஸ் ஆகிற ஓன் மியூட்னஸ், எதனால் வந்து நம்மளோட ரைட்டிங் வந்து கரெக்டாக எழுத முடியல அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள சில கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. சடனாக என்னால் எந்த ஒரு தாட்ஸையுமே வந்து கொண்டு போக முடியலை அப்படின்னு தோணும்போது தான் இவர் என்ன கன்சிடர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ரைவல் போயட்ஸாக இருக்கிற அவங்களோட ஸ்கில்ஃபுல் வேர்ஸ்னால தான் நம்மளால் எழுத முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தாட் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எக்ஸாக்டாக அந்த ரைவல் பாய்ட்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக போட்டி கவிஞர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள தான் வந்து ரைவல் பாய்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ரைவல் பாய்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணும்போது கண்டெம்பரரி பாய்ட்ஸாக இருக்கிற நிறையா ரைட்டர்ஸை வந்து நம்ம திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா எப்படி வந்து நம்ம அந்த பிளாக் லேடியை பற்றின அந்த ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி நமக்கு கிடைக்கலையோ அதே மாதிரி தான் இந்த ரைவல் பாய்ட்டாக இருக்கிற அந்த பர்சன், எக்ஸாக்ட் பர்சன் யார் அப்படின்ற ப்ராப்பரான டீட்டெயிலை வந்து ஷேக்ஸ்பியர் மென்ஷன் பண்ணலை. ஸோ நமக்கு வந்து அந்த கண்டெம்பரரி பாய்ட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரியணும் இல்லையா. ஸோ ரேண்டமாக யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சாப்மேன், இல்லைனா கிறிஸ்டோஃபர் மார்லோ, இல்லைனா எட்மண்ட் ஸ்பென்சர், சாம்வேல் டேனியல், மைக்கேல் ட்ரைடன் அண்ட் ரிச்சர்ட் பிரான்ஃபீல்ட். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக அவரோட கண்டெம்பரரி பாய்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பார்த்ததில் ஒரு 6 ஆத்தர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சாங்க. ஸோ இதில் மெயினாக யாராக இருக்கலாம் அப்படின்றது ஒவ்வொரு லைன்ஸை ரீட் பண்ணும்போதும் ஒவ்வொரு ரைட்டர்ஸுக்கு இது வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மெயினாக இது யாருக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் மார்லோவோட தாட்ஸும் இந்த போயமும் தான் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா மேபி ஷேக்ஸ்பியர் இந்த கிறிஸ்டோஃபர் மார்லோவை பற்றி தான் பேசியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது இவருக்குள்ளே இப்போ என்ன லேக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தாட்ஸ், அதாவது 2 ரைட்டர்ஸோட தாட்ஸ். ஆக்சுவலாக ஃபேரியூத் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட தாட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இவ்வளோ நாளாக பேட்ரனாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேரியூத்தாக இருக்கிற நம்மளோட ஏர்ல் ஆஃப் சதாம்ப்டன். ஸோ ஒரு குறுநில மன்னன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான். ஸோ அவர் வந்து எப்போவுமே என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாகவும் சரி அண்ட் தென் தாட் ப்ராசஸ்லையும் சரி நெக்ஸ்ட் லெவலுக்கு ஷேக்ஸ்பியருக்கு மூவ் ஆகிறதுக்கு இவர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. பட் இப்போ யாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதா இவர் நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் மார்லோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதா இவராக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த சானட் 86 வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஜெலசி போயம் அப்படின்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். என்ன அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து வேறு யார்கிட்டையாவது வந்து பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட வந்து அந்த ப்ரையாரிட்டி கொடுத்து பேசலை அப்படின்னா நமக்கு எப்படி ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகும் அண்ட் தென் ஏன் வந்து இப்படி மாறிட்டான் இவன் அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ அதே தாட் ப்ராசஸ் தான் இப்போ ஷேக்ஸ்பியருக்கு இருக்குது. என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக பேட்ரனாக இருந்த ஃபேரியூத் வந்து இப்போ யாருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைவல் பாய்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னோட தாட் ப்ராசஸ் வந்து கரெக்டாக போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவராக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லைனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வாஸ் இட் த ப்ரவுட் ஃபுல் சேல் ஆஃப் ஹிஸ் கிரேட் வாஸ் bound for the price of all too precious you that did my ripe thoughts in my brain inherence making their tomb the womb wherein they grew. So in the first 4 linesல வந்து he discuss about the full sail. ஸோ அந்த ஃபுல் சேல் அப்படின்றது என்ன அப்படின்னா சேலிங்னாலே தெரியும், இந்த பாய்மர கப்பல்லாம் வந்து சேலாகி போகிறது தான். ஸோ அது வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா ஃபுல் சேலாக போயிட்டுருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த ஹிஸ் அப்படின்னு யாரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைவல் பாய்ட்டாக இருக்கிற கிறிஸ்டோஃபர் மார்லோ வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அவரோட தாட் ப்ராசஸில் அவர் எழுதிட்டு இருக்கிற போயம்ஸ் எல்லாமே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா ஃபுல் சைடில் போயிட்டுருக்குது. யாருக்கு வந்து அது ரொம்பவே அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா ஃபேரியூத்துக்கு வந்து.
ஸோ இந்த கிரேட் வாஸ் அவனோட கிரேட் வாஸ் எல்லாமே இந்த மாதிரி போயிட்டு இருக்கனால பவுண்ட் ஃபார் த ப்ரைஸ் ஆஃப் ஆல் டு ப்ரீஷியஸ் யூ. ஸோ எல்லாமே வந்து உனக்கு வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான வேர்டிங்ஸாக தான் இருக்குது. ஸோ தட் டிட் மை ரைப் தாட்ஸ் இன் மை பிரெயின் இன்ஹெரன்ஸ். ஸோ அந்த ரைப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் தாட்ஸ். இந்த ஹை லெவல் நீ வந்து ஃபுல் வேர்ஸில் போயிட்டுருக்க இல்லையா, கிரேட் வேர்ஸில் வந்து போயிட்டு இருக்கிறதுனால தான் என் மைண்டுக்குள்ளே வர அந்த தாட்ஸ் எல்லாமே வந்து ஹை லெவல் தாட்ஸ் எல்லாம் கூட எப்படி போயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரன்ஸ் அப்படின்னா சப்ரஸ் பண்ணுறது. உன்னோட அதாவது ரைவல் போயிட்டு எழுதிட்டு இருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து என்னோட ஹை லெவல் தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டம்ப் பண்ணுது, சப்ரஸ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் their tomb the womb wherein they grow. ஸோ டோம்ப் அப்படின்றது நமக்கு தெரியும், இட் இஸ் ஒரு எண்ட் ஆஃப் அந்த கல்லறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஊம்ப் அப்படின்றது கரு, அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ என்னோட ஹை லெவல் தாட்ஸ் எல்லாமே எங்கேயே வந்து பரியல் ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாகிற இடத்துல வந்து முடிஞ்சு போயிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன்ஸ் பாருங்க. வாஸ் இட் ஹிஸ் ஸ்பிரிட்ஸ் பை ஸ்பிரிட்ஸ் தாட் டு ரைட் above a mortal pitch that struck me dead? No, neither he nor his compees by night, giving him aid, my was astonished. ஸோ இந்த 4 லைன்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வாஸ் இட் ஹிஸ் ஸ்பிரிட்ஸ், இவரோட ஸ்பிரிட்னால தான் இவர் இப்படி எழுதிட்டு இருக்கிறாரு. இங்கே ஹிஸ் வந்து எதை மென்ஷன் பண்ணது அப்படின்னா கிறிஸ்டோஃபர் மார்லோ பை ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எதனால் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் பவர்ஸோட தாட்ஸ் தான் கிறிஸ்டோஃபர் மார்லோ வந்து இந்த அளவுக்கு கிரேட்டாக எழுதிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அபவ் எ மார்டல் பேஜ் தட் ஸ்ட்ரக் மீ டெட். ஸோ இங்கே மார்டல் அப்படின்றது அழியக்கூடியது. ஸோ ஒரு ஹியூமன் எழுதிட்டு இருக்கிற போயம்ஸ் எல்லாம் மாதிரி தான் நார்மலாக தான் இருக்குது இவரோட போயம்ஸும். தட் ஸ்ட்ரக் மீ டெட். ஸோ இந்த மீ அப்படின்னு இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பர்சனாக இல்லை, அவரோட தாட்ஸை வந்து டெட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் எழுதிட்டு இருக்க இந்த மார்டல் பீச், இவர் கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதிட்டு இருக்கிற இந்த வேர்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் மூலியமாக தான் எழுதிட்டு இருக்கிறாரு. அந்த பவர்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா என்னோட தாட்ஸை வந்து டெட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. நோ நெய்தர் ஹீ நார் ஹிஸ் கம்பீஸ் பை நைட். ஸோ இங்கே கம்பீஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற, ஸோ இவரோட தாட் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிட்ஸாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நைட் டைம் வந்து அந்த கிறிஸ்டோஃபர் மார்லோவுக்கு ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்தடுத்த வேர்ஸ் எழுதுறதுக்கு தாட்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்குது. பட் என்னோட ரைட்டிங்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ரைவல் போய்ட்ஸுக்கு யார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் இல்லைன்னா அவரால் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ கிவிங் ஹிம் எய்ட் மை வாஸ் ஆஸ்டனிஷ்ட். ஸோ இவர் இந்த ஸ்பிரிட் மூலயமா எழுதிட்டு இருக்கிற இந்த தாட்ஸ் எல்லாமே வந்து என்ன எப்படி பண்ணுது அப்படின்னா மை வாஸ் ஆஸ்டனிஷ்ட். ஆஸ்டனிஷ்ட் அப்படின்றது வந்து சர்ப்ரைஸ், ஒரு வியக்கத்தக்க வார்த்தைகளாக வந்து இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ரிமைனிங் லைன்ஸ் நோட் பண்ணுங்க. ஹீ நார் தட் affable familiar ghost which nighty gulls him with intelligence as victors of my silence cannot boast. I was not sick of any fear from thence. ஸோ இங்கே வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபபிள்ஸ் அப்படின்றது வந்து குட் நேச்சர்டு ஸ்பிரிட். ஸோ அந்த ரைவல் போய்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் யார் அப்படின்னா ஸ்பிரிட்ஸ்ன்னு சொன்னாலும் என்ன மாதிரியான ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் நேச்சர்டு ஸ்பிரிட்ஸ். ஸோ ஸ்பிரிட்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அதில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும், நல்ல ஆத்மாக்களும் இருக்கும் கெட்ட இதுவும் இருக்கும் இல்லையா. இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க எல்லாமே வந்து குட் நேச்சர்ட் ஸ்பிரிட்ஸ் தான். ஸோ வந்து என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டி கேர்ள்ஸ்னால் சின்ன சின்ன ஏமாற்றங்கள். ஸோ ஏமாற்றங்கள்ல இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறதுன்னா ஒரு பொய்யான ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்து ரொம்ப கிரேட் இன்டெலிஜென்ஸாக வந்து அவர் எழுத வச்சுட்டு இருக்குது. அதுதான் வந்து அவருக்கு சக்ஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்குது ரைவல் போய்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷேக்ஸ்பியர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா மை சைலன்ஸ் கேனாட் போஸ்ட். ஸோ இதை வந்து என்னோட சைலண்ட்டுக்கு இதுதான் காரணம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. பட் ஐ வாஸ் நாட் சிக் ஆஃப் எனி ஃபியர் ஃப்ரம் தென்ஸ். ஸோ இதுக்காக நான் பயந்து போய் என்னோட ரைட்டிங்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட மாட்டேன் அப்படின்றதை மென்ஷன் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 லைன்ஸாக இருக்கிற அந்த கப்லெட்ஸ் பாருங்கள். பட் வென் யுவர் கவுண்டனன்ஸ் filled up his dens, then lacked I matter that enfeebled mind. So பட் வென் யூஆர் இன்டெலிஜென்ஸ். ஸோ கவுண்டனன்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபேஸோட அப்பியரன்ஸ், அதாவது இங்கே ஃபேர் யூத்தோட அப்பியரன்ஸ் வந்து இப்போ யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைவல் போய்ட்டுக்கு இருந்தாலும்
அதுதான் என்னை வந்து லேக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளாக எனக்கு பேட்டர்னாக இருந்தது யார் அப்படின்னா, அந்த ஃபேரியூத்தோட ஃபேஸ் அண்ட் அவரோட அப்ரிசியேஷன்ஸ் தான். இப்போ அவர் யார் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அந்த ரைவல் பாயிண்ட் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் வந்து லேக் ஆகிட்டு இருக்கு எனக்குள்ள அப்படின்னு சொல்கிறாரு. தட் என்ஃபெபிள் மைண்ட், இதுதான் வந்து என்னை வீக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபைனல் இதுதான் வந்து ரைவல் போயட்ஸை பற்றி ஷேக்ஸ்பியர் எழுதுகிற ஃபைனல் போயம். இதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும், கண்டினியூஸாக வந்து நல்லா எழுத ஆரம்பிச்சிருவாரு. ஸோ இதில் வந்து என்ன மியூட்னஸை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டோட ஃபேஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணலை அடுத்தடுத்த வேர்ஸ் எழுதுறதுக்கு. ரைவல் போயட்ஸுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் என்னோட ரைட்டிங்கில் லேக்கிங்ஸ் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் அவரோட போயம், அதாவது சானட் 86 வந்து எண்ட் பண்ணுறாரு.